நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். பிரியமானவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கையின் தேவைக்காக விளக்கமாக சொல்ல வேண்டுமானால், தேவைகள் நம்மை நெருக்கும்போது, இக்கட்டு நம்மை சூழும்போது, வியாதிகள் நம்மை வாட்டும்போது, இதுபோன்ற துன்பம் சூழும் சமயத்தில் மாத்திரம் தேவனை தேடுகிறவர்களாய் நாம் இராமல் எல்லா சூழல்களிலும் எல்லா நேரமும் அவரை நாடி தேடுவோம். அவரில் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருப்போம். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார். 24வது சங்கீதம் 6வது வசனம். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. பிரியமானவர்களே, அவரை தேடி விசாரிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அவருடைய சமூகத்தை நாடுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அவரில் மகிழ்ந்து களிகூறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உன்னத